ஸோ நம்ம பார்ட் 1 வீடியோ சிஎன்ஜி பத்தி என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லி கேட்டிருந்தோம். அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் பார்ட் 2 வீடியோல வேற என்ன விஷயங்கள் இதுல மாடிஃபிகேஷன் அதாவது அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ தான் இது. அதாவது பழைய வீடியோவில் சொல்லியிருப்பான், தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணா வீடியோ பண்றேன் அப்படின்னு சொல்லி. பட் ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோ தான் இது. ஆமா, ஏன்னா கமெண்டே பண்ணலாம்னா அவன் போஸ்ட் பண்ணியிருப்பான். அப்படி இருந்தா நானும் நிறைய அந்த ஷூட்டுக்காக வெளில போற மாதிரி இருக்கு. இவனையும் பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேருமே ஒவ்வொரு கண்டென்ட்டுக்காக போறதுனால. ஸோ அதனால ஒரே வீடியோவா எடுத்து அதை ரெண்டா பிரிச்சு போடுவோன்றது தான் விஷயம். இப்போ இந்த விஷயத்துல அப்கிரேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, உள்ள வந்து சீட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சரி, அதை நான் உள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரியான அப்கிரேடுன்றது. நம்ம நார்மலா சீட் கவர் மாதிரி இல்லாம இந்த காருக்கு என்ன மாதிரியான அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஆக்சுவலாக உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பலினோ டெல்டா ஏஎம்டியோ இல்லை டெல்டா போனாலுமே சரி, ஹெட்லைட் வந்து பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து மேக்ஸ்லிங்கோட எல்இடி பல்ப்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபுட்டேஜஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ எவ்வளோ பிரைட்டராக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு வார்ம் ஒயிட் தான். ஸோ அதனால் வந்து எய்த்தாப்புறம் வரவங்களுக்கு பெரிய எந்த ஒரு இரிட்டேஷனும் அது இருக்காது. மேபி பலினோ யூஸராக இருக்கீங்க, ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் பத்தலை அப்படின்னா நான் சொன்ன இந்த பிராண்டோட லைட்டை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாக் லேம்ப் வந்து நான் அப்புறம் அப்கிரேட் பண்ணேன் இதில். ஸோ ஃபாக் லேம்ப் மட்டும் நான் அதில் வந்து போட்டேன். அது சும்மா அது வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஃபாக் லேம்ப்பு இது வந்து டம்மியாக போட்டிருக்க அசிங்கமாக இருக்கேன்றனால அந்த ஃபாக் லேம்ப் மட்டும் நான் வந்து மாற்றினேன். அதுவும் இப்போதானே பண்ணேன். இப்போதான் பண்ணேன் நான். ஸோ வெளியிலே அப்படின்ற போது ஒரு மேஜரான அப்கிரேடுன்னு சொல்லலாம்னா நம்ம வந்து டேஷ் கேம் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டேஷ் கேம் போட்டிருக்கோம். ஸோ இது என்ன பிராண்டு, இது எப்படி இருக்கு யூஸ் பண்ண கொள்ள? இது ஆக்சுவலாக வந்து ஃப்ளீட் ட்ராக்கோட டேஷ் கேம். இது டேஷ் கேம் ஸ்மார்ட் டேஷ் கேம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இது வந்து 4G சிம்மோட வருது. ஸோ இது வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கராகவும் இது வந்து யூஸ் ஆகும். அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேஷ் கேமில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம ஃபோன்லேயே ஓப்பன் பண்ணி காரை சுற்றி என்ன நடக்குது என்னன்றதை பார்த்துக்கலாம். ஹார்ட்வேரிங் தான் பண்ணியிருக்கோம். அதனால் கார் ஆஃப் பண்ணாலுமே சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்க முடியும். ஸோ ஹார்ட்வேரிங் அப்போ பேட்டரி சார்ஜ் போகுமே கேட்பீங்க. பட் இது வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இருந்ததில்லை. நான் ஃப்ளீட் ட்ராக்ல கேட்கும் போதும் அவ்வளோ ஒன்றும் பேட்டரி கன்சப்ஷன்லாம் எடுக்காது ப்ரோ, இது வந்து ரொம்ப சின்ன பவர் கன்சியூம் பண்ணக்கூடிய கேமரா தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த பிரச்சனைகள் கிடையாது. பரவாயில்ல, டீசெண்டான ஒரு அவுட்புட் தரக்கூடிய ஒரு டேஷ் கேம்னு சொல்லுவேன். ஃபோனில் பார்க்குறதுக்கு எய்த்தாப்பில் வர வண்டியோட நம்பர் பிளேட்டை பார்க்குற அளவுக்குலாம் நல்லா கிளியராகவே வந்து தெரியுது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்ட் ஆகக்கூடிய ஒரு டேஷ் கேம் தான். நான் வந்து லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ராடக்டோட லிங்க். ஸோ வந்து இப்போ உள்ள வருவோம். ஆனால் இப்போ மேஜரா நம்ம சொன்ன இதுதான், வெளியிலேருந்து பார்க்கும் போது உனக்கு வந்து சீட் கவர்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலா நீ என்ன பண்ணிருக்க அப்படின்றத வந்து நம்ம வந்து ஈரோடுல இருக்கக்கூடிய ஹாரிஸ் கார் கவர்ல தான் நம்ம வந்து பண்ணோம். ஸோ அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குஷனிங்லாம் வச்சு ரொம்ப நல்லா வந்து பண்ணுவாங்க. எனக்கு தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக வேணுன்றனால குஷனிங்லாம் வந்து வச்சு நம்ம வந்து பண்ணோம். ஸோ பார்க்கலாம் எந்த லெவலில் குஷன் இருக்குது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வென்டிலேட்டட் சீட் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சுவிட்ச் வந்து இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ வென்டிலேட்டட் சீட்டாக வந்து நாங்கள் இதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம் டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு. நிறைய பேர் வந்து சன்ரூஃப்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வென்டிலேட்டட் சீட்டுக்கு வந்து கொடுக்குறதில்ல. பிராண்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நம்ம ஊர் கண்டிஷனுக்கு சன்ரூஃப் வந்து தேவையில்லாத ஃபீச்சர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெயில் வந்து ரொம்ப உள்ளே வரும், ஏசி வந்து அதிக நேரம் ரன் ஆகிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து இருக்குது. பட் வென்டிலேட்டட் சீட் தேவைப்படக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஏன்னா ரொம்ப தூரம் வண்டி உட்காந்து ஓட்டுறோன்னா பின்னாடி முதுகு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் வென்டிலேட்டட் சீட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் வந்து பண்ணேன். இந்த சீட் கவர் வந்து ஏர்பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவர் தான். ஸோ அதனால் வந்து 6 ஏர்பேக் வெஹிக்கிளுக்கு ஏர்பேக் சீட் கவர்ஸ் போடலாமாங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். பட் இது வந்து ஏர்பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவர் தான். அவங்க நிறையவே இந்த மாதிரி சீட் கவர்ஸ் வந்து பண்ணி தராங்க. அவங்கள்ட்ட தான் கொடுத்து நான் இதை வந்து பண்ணேன். மேஜராக இன்னொரு விஷயம் அவங்கள்ட்ட போன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேஷ்போர்டு வந்து மாற்றணும் அப்படிங்கிறதான் விஷயமா இருந்துச்சு. மாதிரி இந்த இடம் வந்து லெதர் ஃபினிஷிங்கு இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லெதர் ரேப் பண்ண மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். எனக்கு இதில் வந்து ப்ளூ கலரில் வரும்ல. ஆமாம், ப்ளூ வரும். ஸோ அது எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த பிஸ்தா கிரீன் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. இது வந்து நான் எதுனா இப்போ 9Sலாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஆமாம், அந்த கிரீன் கலர் பார்க்குறோம். ஆக்சுவலாக டேன் கலர் பண்ணணும்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அது பண்ணுங்க இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் சாண்ட்ரோல வந்து டேன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணலாமேன்னு சொல்லி இந்த கலரை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதுதான் நம்ம வந்து லெதர் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்காமல் லெதர் ஃபினிஷு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் ஹாம்ரஸ்லாம் வந்து
ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தி இருக்கிறது, கை வைக்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இதை வந்து மாத்திருக்கோம். ஸோ இது வந்து இன்டீரியர்ல மேஜரா பண்ண விஷயம் இதுதான். விஷயம்னா அவர் வந்து தனியாவே வீடியோ பண்ணி அவன் சேனலுக்கே வீடியோ பண்ணி என்ன பேச விடாம பண்ணிடுறான். நான் அந்த சீட் கவரை ஏர் பேக்கை கேட்கலான் இருந்தேன். ஏன்னா எனக்கு நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ரான்ஸ் வீடியோலையுமே மணி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சீட் கவர்ஸ் இப்போ 6 ஏர் பேக் உள்ள வண்டிக்கு சீட் கவர்ஸ் சேஞ்ச் பண்ணா ஏர் பேக் ப்ராப்பரா ஓப்பன் ஆகாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நீ கரெக்டாகவே எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ட. அப்படியே உள்ள வருவோம். ஸ்டியரிங்ல வந்து ஸ்டியரிங் கிரிப் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆமா, இது யூசுவலா எல்லாருமே பண்றது, எல்லாரும் பண்றதுதான். ஆனா இந்த வண்டியில எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபிட்டடா வந்திருக்கேன். நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாதுல்ல. ஆக்சுவலா க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. பட் பலினோ அண்ட் கிளான்ஸா எதுவோட பேஸ் மாடல் மிடில் மாடல் போனாலுமே சரி, டாப் மாடலோட க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்மளால ஆட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது வந்து ஒரு 20,000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்ன அதுதான். ஏன்னா சீட் கவர்ஸுமே சரி, இவங்க ஃபிட் பண்ணி கொடுத்த கார் பிளஸுமே சரி, சிஎன்ஜி ஃபிட் பண்ணி கொடுத்த ஹீரோ டெக்குமே சரி, அவங்க ரொம்ப வருட காலமாக நம்ம நண்பர்கள் தான். ஸோ ரொம்ப வருடமாக பழக்கம் எனக்கு. அதனால் மித்தவங்களுக்கு எவ்வளோ பில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு சம் டிஸ்கவுண்ட்ஸில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அப்படியே கொஞ்சம் வீடியோவும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் ஃபிட் பண்ணி தரேன் அப்படின்னு. ப்ரமோஷனானு கேட்டால் மேபி அப்படியும் எடுத்துக்கலாம். பட் நான் ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு தான் எப்போவுமே வந்து ஃபிட் பண்ண சொல்லுவேன். ஸோ அதனால் எக்ஸாக்டாக எவ்வளோ விலை இது இவ்வளோ தான் இருக்கும்னு என்னால் சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க சொல்லும் போது விலையில மாறுதல் இருந்துச்சுன்னா, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 18,000 20,000 க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு வந்து செலவாகும். சீட் கவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பக்கம் வரும். பட் இந்த வென்டிலேட்டடு டேஷ்போர்டு அது இதுன்னு பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் விலை வந்து அதிகமாக வரும். இது வந்து கொரியன் நாப்பா மெட்டீரியல், அதனால ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் விலை வந்து அதிகமும் கூட. ஸோ மேஜரான இன்டீரியல் மாற்றினது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலு ப்ளஸ் இந்த சீட் கவர் தான் வந்து பண்ணேன். ஸோ எனக்கு மேஜராக தேவைப்படுற விஷயத்த தான் நான் வந்து பண்ணேன்னு சொல்லலாம். எனக்கு தேவைப்படுற விஷயத்த மட்டும் இதில் மாற்றிருக்கேன். இந்த சீட் கவரு, வென்டிலேட்டட் சீட்டு, க்ரூஸ் கண்ட்ரோலு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன சின்னது எல்லாரும் பண்ணுற ஹாரன் மாற்றினது, அது நான் பழைய வண்டியில் இருந்த ஹாரனை போட்டியா? அதே ஹாரன் தான். இந்த ஹாரனை வந்து போட்டிருக்கேன். அது ஒரு 10 வருஷமா ஒவ்வொரு காருக்கு மாறி மாறி வந்துட்டு அந்த ஹாரன் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா, மியூசிக் சிஸ்டம் மட்டும் டேம்பிங் பண்ணி பண்ற மாதிரி. ஆனா ரொம்ப ஜிஎஸ் கார் அளவுக்கா அவ்வளோலாம் இல்லை. ஏன்னா நான் வந்து பெருசா பாட்டு கேட்குற ஆள் கிடையாது. நான் தனியா போனாதான் பாட்டு கேட்பேன். மித்தபடி ரொம்ப பாட்டு கேட்டுக்கிட்டே ஓட்டுற ஆள் கிடையாது. அதுமாதிரி ரொம்ப சவுண்டு டம்முனாலும் எனக்கு பிடிக்காது. சவுண்டை வந்து ஒரு 20% அது ஓடணும், பட் ரொம்ப சவுண்டாக கேட்கக்கூடாது. ஸோ அதனால நல்ல கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி மியூசிக் சிஸ்டம் வந்து மாற்றலான்னு ஒரு யோசனை இருக்குது. மேபி யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் வேணால் பண்ணுங்கள். ஓகே, அங்கே வந்து வேணால் நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாசிட்டிவ் சைடு ஆர் நெகட்டிவ் சைடு ஏதாவது நீ ஃபேஸ் நிறைய பேர் இந்த வாரண்டி தான் கேட்குறேன். வாரண்டி பிரச்சனை வருமா, புது கார் எடுத்துகிட்டு இவ்வளோ எலக்ட்ரிக்கல் ஐட்டம் பண்ணுறீங்களே அப்படின்னு. ஸோ பல்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ப்ளக் அண்ட் ப்ளே தான். க்ரூஸ் கண்ட்ரோலுமே ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ அதனால் பலினோவில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டால் பிரச்சனை வருமானு கேட்டால் வராது. அதே மாதிரி இப்போ ரியர் ஏசிலாம் போடணும்னு சொல்கிறாங்களா, அதெல்லாமே எல்லாமே. இப்போ இந்த பலினோ எடுத்துக்கிட்டா நீங்கள் ஒரு பேஸ் மாடலை வாங்கி டாப் மாடலுக்கு தகுந்த எல்லா ஃபீச்சரும் பண்ணலாம். ஒரு ரொம்ப அந்த ஹெட் அப் டிஸ்பிளே மாதிரி விஷயங்கள் நான் சொல்லலை. பட் ஒரு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரரு, எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் மிரரு, இது ரியர் ஏசி வெண்ட்டு, க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த ஹெட்லைட்டோட யூனிட்டே எனக்கு எல்இடியோட வேணும்னா இந்த ஹெட்லைட்டை வந்து ஓஇஎம்ல சோர்ஸ் பண்ணி மாற்றிக்க கூட முடியும். ஸோ அது மாதிரி ஓஇஎம்ல எல்லா ஸ்பேருமே நமக்கு வந்து கிடைக்குது பலினோ பொறுத்த வரைக்கும். சரி, ஆமா, பேஸ் வேரியன்ட்ல ஆலோஜன் வரும். ஸோ இந்த செட்டப்பே மாற்றலாம், அது வேணாலும் மாற்றிக்க முடியும். நான் அது சொல்கிறேன். இது பலினோன்னு கிடையாது, ஒரு சில ஹியூண்டாய் கார்ஸ்லையும் கிடைக்குது, ஃப்ரான்ஸு கிடைக்குது, மாருதி ஹியூண்டாய் கார்ஸ் அண்ட் டாடா கார்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து ஓஇஎமோட சோர்ஸ் பண்ணி நம்ம எந்த மாடல் கார் வச்சுருந்தாலும் அதை நம்ம வந்து பண்ணிக்கவும் முடியும். சொல்லுவோம் டாப் மாடலாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து கார் ப்ளஸில் நிறையவே பண்ணி தராங்க. அவங்க பேஸ் மாடலில் டாப் மாடலாக கன்வெர்ட் பண்ணி தராங்க. மேபி நான் சொல்கிற பேர்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் ராஜேஷை. அவர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பார் சீட் கவரோட நான் எங்கே பண்ணணும் அந்த கான்டாக்ட் நம்பரு.
இந்த ஆக்சரிஸ்லாம் எங்கே போட்டோம் அந்த காண்டாக்ட் நம்பரு அண்ட் சிஎன்ஜி அவரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸோ கொடுத்துருப்பாரு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட காருக்குமே வந்து இந்த லைட்டுன்றது சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம அந்த கார் ப்ளஸில் கேட்டு அதை பார்ப்போம். ஏன்னா லைட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு இந்த லாஸ்ட் வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். மைலேஜுக்கு போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு காலம்புற ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே பண்ணிட்டேன். இந்த அலாய் வீலு, டயர் சைஸ் பெருசாக்குறது, அது மாதிரி விஷயங்கள் ஏன் பண்ணலை? எல்லாருமே கேட்குறது தான், இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்ற போது ஒரு ஸ்டேஜ் 1 ஆர் ஆக்ரோபோலிக் சைலன்சரு, மஃப்ளரு, ஃபில்டர்ஸு, டயரை அப்சைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் பெருசாக பண்ணலை? எனக்கு பொதுவாகவே வந்து ரீமேப் பண்ணுறது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லாம் வந்து பிடிக்காது. நான் வந்து ரொம்ப எப்படி சொல்ல எந்துவான ஒரு கார் டிரைவர்லாம் வந்து கிடையாது. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் கார் யூஸர் தான். ஸோ எனக்கு மைலேஜ் தான் முக்கியம். இதை விட இன்னும் பர்ஃபார்மன்ஸ் கம்மி பண்ணால் இன்னும் 5 கிலோமீட்டர் மைலேஜ் கூட கொடுக்க வைக்க முடியும்னு சொன்னால் அதை செய்யுங்கன்னு சொல்கிற ஆள். ஸோ அதனால் நான் இந்த மாடிஃபிகேஷன்ஸ்குள்ளே நான் வந்து போக விரும்பலை. இந்த டயர் பெருசாக போடுறதும் நான் வந்து பெருசாக விரும்பலை. அலாய்வீல் மாற்றலாங்கிற ஐடியாலாம் இருக்குதான், பட் இப்போதைக்கு கிடையாது. பட் அப்படியே நான் அலாய்வீல் மாற்றினாலும் முடிஞ்ச வரைக்கும் இதே டயர் ப்ரொஃபைல் இருக்க அலாய்வீல்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். காரணம் என்னன்னா, நம்ம எந்த லெவலுக்கு பெரிய பெரிய டயர்ஸ் வந்து போகிறோமோ அது நாளைக்கு டயர் மாற்றும் போதும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஆமாம், ஒரு பேசிக் ஒரு மிடில் கிளாஸோட மைண்ட் செட்டு தானே வச்சுங்களேன். எந்த லெவலுக்கு கம்மி பண்ண முடியுமோ கம்மியாக வருமோ அதுதான் நம்ம வந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த டயர்னால் மாற்ற கொஞ்சம் ஈஸி. இதோட கொஞ்சம் பெரிய டயர் போகிறோன்னா 4 டயர் மாற்றும் போது ஒரு 4000 ரூபா கூடுதலாக போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதுலேயே வேணால் அலாய் வீல்ஸ் வந்து மாட்ட ட்ரை பண்ணுவேன். இப்போதைக்கு ஐடியா இல்லை, மேபி பார்க்கலாம். சரி, ஓகே மணி. ஸோ இந்த வீடியோ இதில் ஒன்றே ஒன்று, இப்போ இவன் வீடியோலையும் சொல்லியிருப்பான், அந்த நாய் வந்து கடிக்குது கொல்லுது விளாண்டுதுன்னு. அந்த பிரச்சனை இப்போ எனக்குமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் வந்து பார்த்தேன், நாய் கடிச்சு பம்பரை எல்லாம் இழுத்துக்கிட்டு போவோம். XL6 வந்து வீடியோ வந்து பார்த்தேன். அவங்களுக்கு வேணா அந்த வீடியோ வந்து காமிக்க சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது பண்ணால் நாய் வந்து வண்டிக்கிட்ட வராது ப்ரோன்னு சொன்னால் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ராட் ரிப்பலண்ட்லாம் வந்து வைக்கிறோம், அதெல்லாம் நாய் ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ணியாச்சு. எலி பிரச்சனையை நம்ம சால்வ் அவுட் பண்ணியாச்சு. நீங்க சொன்ன மாதிரி நாய் பிரச்சனை போய் இப்ப நாய் பூனை பிரச்சனை வந்துருச்சு. இங்கேயே நீங்க வந்து பார்க்கலாம், இது எது கடிச்சு வச்சுச்சுன்னே தெரியல. ஒரு பைட் மார்க் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கும் பாருங்க, எங்க ஏரியால தான் இந்த பிரச்சனை நினைக்கிறேன். ஆனா என் வீடும் 2-3 தெரு எப்படின்னா, இன்னைக்கு கார் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. நான் காரை வாட்டர் வாஷ்லாம் பண்ணி கொண்டு வந்து வீட்டு வாசல் நிறுத்துவேன். அடுத்த நாள் காலைல வந்து பார்த்தா அந்த பூனையோட கால் வச்ச தடம்லாம் வந்து நிறைய தெரியும். இப்போ மேலே குதிச்சு ஓடுறது கொள்றதுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் நிறைய பைட் மார்க்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பார்க்கலாம். ஸோ இவன் பிரான்ஸ்ல ஆக்சுவலா வந்து பிளாஸ்டிக் கிளாடிங் இருக்கனால ரொம்ப கடிச்சா மாதிரி இருக்கு. பட் இதெல்லாம் பெயிண்ட் வந்து போயிருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இது வந்து பண்ணுங்க ப்ரோ, வராது அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லுங்க. என்னால நாய்க்கும் பூனைக்கும் பயந்துக்கிட்டு வீட்டை மாற்ற முடியாது. ஏன்னா எங்க வீடு வந்து பார்க்கிங் கிடையாது, ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட். ரோட்ல தான் காரை நிறுத்துற ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல அதுக்கு இது பண்ணீங்கன்னா வராதுன்னு ஏதாவது ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இதை சொல்லும் போது ஒரு இது வருது, என்னன்னா இந்த எல்லாருக்கும் பிரச்சனைனா கவுன்சிலர்கிட்ட வரீங்க, கவுன்சிலருக்கே ஒரு பிரச்சனைனா எங்க போறதா அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ப்ரோ எலி பிரச்சனை இருக்கு, இது பண்ணலாமா, இல்ல இந்த கார் வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஆனா எனக்கே ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ அதனால ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அந்த டிப்ஸையும் தயவுசெய்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க என்ன உங்க வீட்டு சைட்ல அதை ரெமினேட் பண்ணி இது பண்ற? இந்த ப்ளூ கலர் வாட்டர்லாம் கூட சொன்னாங்க, அந்த பாட்டில் அங்கங்க வச்சா நாய் உள்ள வராது, ஒண்ணுக்கு போகாதுலாம் சொன்னாங்க. அது அந்த வீட்டு வாசல்லாம் வச்சிருப்பாங்க, மேபி பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க வீடு பார்க்கிங்கே கிடையாது, நான் ரோட்ல நிறுத்துறேன். அங்க வாட்டர் பாட்டில் நாயை துரத்தணும் கொல்லணும்னா நாய் இருக்க இடத்துலதான் நான் காரை நிறுத்திருக்கேன். உண்மையை சொல்ல போனா அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் காரை கடிக்காம இருக்கதா வழி இருந்தா சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இது போல யூஸ்டு கார் கண்ண போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மணிகண்டன் தமிழ் வீல்ஸ்லேருந்து, நான் உங்கள் ராஜேஷ் வீல்ஸ் ஆன் டீல்ஸ்லேருந்து. நன்றி.